ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவுக்கு நியூ பார்ன் பேபியை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் பிறந்த குழந்தைய கொண்டு வர்றதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று விசா ஆன் அரைவல், ரெண்டாவது நீங்களே விசா அப்ளை பண்ணி கொண்டு வர்றது. விசா ஆன் அரைவலுக்கு சில கண்டிஷன்ஸுமே இருக்குது. என்ன கண்டிஷன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சைல்டுக்கு கண்டிப்பாக 12 மந்த்ஸ்க்கு கீழே தான் ஏஜ் ஆகியிருந்திருக்கணும். போத் பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே இக்காமா கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறமா மதருக்கு எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வேலிடாக இருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன் அரைவல் விசா கிடைக்கும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ இன்கேஸ் 2 பேருக்கும் இக்காமா இல்லை, ஒருத்தருக்கு மட்டும்தான் இக்காமா இருக்குது, இப்போ ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இக்காமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன் அரைவல் விசா உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஃபேமிலி விசாவோ இல்லை விசிட் விசாவோ தான் எடுத்து ஒய்ஃபையும் சரி குழந்தைங்களையும் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணலை அப்படின்னாலும் சேம் கேஸ் தான். 2 பேருக்கு இக்காமா இருந்தால் மட்டும்தான் ஆன் அரைவல் விசா கிடைக்கும். இன்கேஸ் இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃப் டிபெண்டன்ட்ல இருக்காங்க, அவங்க பாஸ்போர்ட்டில் டிபெண்டன்ட் விசா ஸ்டாம்பிங்கில் இருக்குது அப்படின்னா அதில் நியூ பார்ன் சைல்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆன் அரைவல் விசாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நியூ பார்ன் பேபிக்கு பர்த் சர்டிஃபிகேட், வேக்சினேஷன் கார்டு ரெண்டுமே அரபியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அட்டஸ்டேஷன் கண்டிப்பாக முக்கியம். எப்போனாலுமே உங்களுக்கு எந்த ஒரு இதுக்குனாலுமே உங்களுக்கு இது கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கணும். பேபிக்கு இண்டிவிஜுவல் பாஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும். தென் பேரண்ட்ஸோட இக்காமா காப்பீஸ், அப்புறம் பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் காப்பி, அப்புறம் மதரோட வேலிட் எக்ஸிட் ரீஎன்ட்ரி, இவ்வளவும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம். பெட்டர் சவுதியா ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆன் அரைவல் விசா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மற்ற ஏர்லைன்ஸை விட சவுதியா ஏர்லைன்ஸ் கொஞ்சம் ஈஸி ப்ராசஸாக இருக்குங்கிறக்காக சவுதியா ஏர்லைன்ஸில் புக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சவுதி அரேபியா ரீச் பண்ணதுமே இமிக்ரேஷன் கவுண்டரில் நீங்கள் இந்த மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் பேபியோட பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணி உங்களுக்கு பார்டர் நம்பருமே கொடுத்துருவாங்க. அதோட அங்கே உள்ள ப்ராசஸ் முடிஞ்சிடும். அப்புறமா நீங்கள் இன்சைட் த கிங்டம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பேபிக்கு தனியாக இக்காமா அப்ளை பண்ணிக்கணும். பேபியோட இந்த ஆன் அரைவல் விசா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபாதரோட இக்காமாவில் தான் என்டர் ஆகும். இன்கேஸ் இப்போ மதருமே ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அண்டரில் நீங்கள் அவங்கள கொண்டு வரணும். இப்போ MOH ஸ்டாஃப் இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லேவிலாம் இருக்காது. அப்போ அவங்களுக்கு அண்டரில் வந்ததுதான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா? அப்படிங்கிற கேஸில் நீங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ரெக்யூஸ் பண்ணணும். ஒய்ஃபோட அண்டரில் நீங்கள் கொஞ்சம் ஸ்டாம்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சில பேருக்கு பண்ணி கொடுக்காமையும் இருக்கிறாங்க. அது அந்த டைமில் உள்ள அந்த ஆஃபீஸரோட டெசிஷனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெக்யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நியூ பார்ன் ஆன் அரைவல் விசா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அப்புறமா இக்காமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இக்காமாவோட ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தட் அப்ளைங் விசா, சவுதி எம்பசி வழியாக பண்ணுற விசா நீங்கள் இதே மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஏஜென்ட் மூலமாக இல்லைனா உங்களோட கம்பெனி இல்லைனா உங்களோட ஹாஸ்பிட்டல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.